இது நம்ம ஆல் இந்தியா பயணத்தோட எபிசோட் 8. முதல்ல ரீச் ஆனவே எனக்கான பட்ஜெட் ஸ்டேவை தேட ஆரம்பிச்சேன். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை. பசங்க டாமெண்ட்ரி புக் பண்றது பதில் கேர்ள்ஸ் டாமெண்ட்ரி புக் பண்ணிட்டேன். என்ன பொழப்பு இது? சரின்னு பக்கத்துல 400 ரூபாய்க்கு ஒரு டாமெண்ட்ரி இருந்தது, அங்க கிளம்பி போனேன். டாமெண்ட்ரி ரீச் ஆன நம்ம கேரளா கோவிந்தன் ஒரு அழைப்புதல் விட்டாரு. நண்பர் நானும் அங்கதான் வரேன்னு. டோலி வேற யாரும் கிடையாது, இங்க அட்டியை மேக் பண்றதே நம்ம ஆள் தான். வெளியே சுத்தி பாக்குறதுக்கு ஒரு காடி தேவைன்னு புக் பண்ணா 2 மணிக்கு புக் பண்ணேன். 5:30 மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சரி லேட்டு தான் ஆச்சு, கிளம்பலான்னு பார்த்தா அடுத்த ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு நம்ம சுத்தின மாதிரி தான் போல. சரி அந்த ட்விஸ்ட் என்னன்னு அதாச்சும் பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஆரம்பிலுக்கு கிளம்பினேன். அப்படியே நம்ம நண்பருக்கு வயிறு கவான்னு ஒரு கம்பா விட ஆரம்பிச்சிட்டாரு. கம்பா முடிச்ச கையோட ஆரம்பில் ரீச் ஆனேன். வந்தோன்னு ஒரு பெரிய ஷாக் எனக்கு. ஆல்மோஸ்ட் ஆரம்பில் ஃபுல்லாவே ஃபாரின்காரங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க. பிள்ளைங்க மாதிரி பீடி அடிச்சிட்டும் காடியில் எலும்பு குண்டு மாட்டின்லாம் சுத்தி இருந்தானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா முதல்ல நான் எதுக்கு ஆரம்பில் வந்தேன், கோகார்னால மீட் பண்ண நிரஞ்சன் நண்பரும் இங்கதான் வந்திருக்காரு. இருட்டு ஆக ஆக ஒரு ரகமான ஆட்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. சோக்கா வித்த காட்டியிருந்தானுங்க நண்பர்களே. ஒரு வழியா நண்பரை மீட் பண்ணியாச்சு. கோகார்னா வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இவர் தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல நாங்க எங்க போனோம், ஹாஸ்டல்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம்.